நான் வந்து ஃபைன் கட்டுறேன்னு சொல்றேன். இப்பயே இங்கே கட்டுனா என்கிட்ட காசு இல்ல, எனக்கு டைம் இருக்கு ஃபைன் கட்டுறதுக்கு. ஃபைன் பே பண்ணாதான் வண்டி விடுவோன்றாங்க. எனக்கு காசு இல்ல, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா காசு இல்ல, என்கிட்ட சுத்தமா காசு கிடையாது. ஃபைன் போட்டு கொடுங்க, நான் கோர்ட்ல கட்டிக்கிறேன். ஃபைன் போட்டா 15 நாள் டைம் இருக்கு. இப்பயே கட்டணும்னு ஒண்ணு எதுவுமே ரூலுமே கிடையாது. நான் வந்து ஹெல்மெட் 2வது ஹெல்மெட் போட்டு வரலாம்னு பிடிச்சாங்க. நான் ஃபைன் போடுங்கன்னு சொல்லிட்டேன், கட்டுறேன்னு சொல்லிட்டேன். ஸ்பாட் ஃபைன் கட்டலனா வண்டியை சீஸ் பண்ணுவேன்னு சொல்றாங்க. இது என்ன நியாயம் நீங்களே சொல்லுங்க. எவ்வளவு ஆர்கியூ பண்றாங்க நீங்களே பாருங்க. அது இல்லாம போனை பிடிக்க கையில வச்சிருக்காங்க. ஒவ்வொரு கையில போன் இருக்கு, பாத்துக்கோங்க. நான் வந்து ஃபைன் கட்டுறேன்னு சொல்றேன். இப்பயே இங்கே கட்டுனா என்கிட்ட காசு இல்ல, எனக்கு டைம் இருக்கு ஃபைன் கட்டுறதுக்கு. நான் ஃபைன் கட்டுறேன்றேன், வண்டியை சீஸ் பண்ணுன்றாங்க. இதுக்கு அதுதான் எவிடன்ஸ். நான் வந்து ஃபைன் கட்டுறேன், நான் ஃபைன் கட்டுறேன்னு சொல்றேன். ஸ்பாட்ல கட்டணும்ன்றாங்க. ஃபைன் பே பண்ணாதான் வண்டி விடுவோன்றாங்க. எனக்கு காசு இல்ல, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா காசு இல்ல, என்கிட்ட சுத்தமா காசு கிடையாது. ஃபைன் போட்டு கொடுங்க, நான் கோர்ட்ல கட்டிக்கிறேன். ஃபைன் போட்டா 15 நாள் டைம் இருக்கு. இப்பயே கட்டணும்னு ஒண்ணு எதுவுமே ரூலுமே கிடையாது. இவங்க அப்படி சொல்லி வண்டியை சீஸ் பண்ணுவான்றாங்க. இது நடந்தது அப்படின்னா நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் கமிஷன் ஆபீஸ் போயிட்டு. அதுக்கு இதுதான் ப்ரூஃப், இந்த வீடியோ தான் ப்ரூஃப். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.